பேரன்புமிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிநின்ற வணக்கத்தை தெரிந்து புதிய தொகுப்பான திருமதி விஷாகா ஹரியின் சங்கீத உபன்யாசமாக ஸ்ரீ புரந்தரதாசர் சரித்திரத்தை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். Welcome to all viewers of Muruganadiyargal devotional videos. Now I am going to start a new playlist of Purandaradasa Sarithram with the voice of musical voice of Vishakha Hari. Thank you for very much supporting me. Thank you. मन चंचलदि तपव माडलु अशक्यवु घन ज्ञानदि कर्मवु केलवु घट्टवु घन ज्ञानदि केलवु कर्मवु ಹತ್ತವು ದಾನವು ಶುದ್ಧಿಯಿಲ್ಲದೆ ದಾನವ ವೃತ್ತಾಯವು ದಾನವ ವೃತ್ತಾಯವು ದಾನವ ವೃತ್ತಾಯ मनच्चंचलदि तपव माडलु अशक्यवु घनाज्ञानदि केलवु कर्मवु अतवु ದಾನವು ಶುದ್ಧಿಯಿಲ್ಲದೆ ದಾನವು ವೃಥಾಯವು ಇನಿದದರಿಂದ ಪುರಂದರ ವಿಠಲ ಪುರಂದರ ವಿಠಲ ಪುರಂದರ ವಿಠಲ ಪುರಂದರ ವಿಠಲ ಪುರಂದರ ವಿಠಲ 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 ಈ ಯುಗದಲ್ಲಿ ಈ ಯುಗದಲ್ಲಿ ಈ ಯುಗದಲ್ಲಿ ಸ್ಮರಣೆಲೆ ಸಂದ ಸ್ಮರಣೆಲೆ ಸುಂದರ ಸ್ಮರಣೆಲೆ ಸಂದ ಹರಿ ಸ್ಮರಣೆ ಮಾಡೋ ನಿರಂತರ 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 ಹರಿ ಸ್ಮರಣ ಮಾಡೋ ನಿರಂತರ ಪರಗದಿಗೆ ಇದು ನಿರ್ಧಾರ ಹರಿ ಸ್ಮರಣೆ ಮಾಡೋ ನಿರಂತರ ಪರಗತಿಗೆ ಇದು ನಿರ್ಧಾರ ಹರಿ ಸ್ಮರಣೆ ಮಾಡೋ ನಿರಂತರ ದುರಿತ ಗಜ ದುರಿತ ಗಜ ಕಂಠೀರವನ್ನೆನಿಸಿದ ದುರಿತ ಗಜ ಕಂಠೀರವನ್ನೆನಿಸಿದ ದುರಿದ ಗಜ ಕಂಠೀರವನ್ನೆನಿಸಿದ
दुरित शरणागत रक्षका पावननी शरणागत रक्षका पावननी शरणागत रक्षका पावननी शरणागत रक्षका पावननी हरि स्मरण माडो निरंतर परगतिगे तो निधार हरि स्मरण माडो स्मरण माडो स्मरण माडो निरंतर श्रीशा पुरंदराय पुरंदरा विठला 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 विठल रायण विठल रायण विठल विठल रायण विठल रायण श्रीशा पुरंदरा विठल रायण श्रीशा पुरंदरा विठल रायण सृष्टि कोडयन मुट्टी भजेसरे सृष्टि कोडयन मुट्टी भजेसरे सृष्टि कोडयन मुट्टी भजेसरे हरि स्मरण माडो निरंतर परगतिगे ಇದು ನಿರ್ಧಾರ ಹರಿ ಸ್ಮರಣ ಮಾಡೋ ನಿರಂತರ ಸ್ಮರಣ ಮಾಡೋ ನಿರಂತರ ಸ್ಮರಣ ಮಾಡೋ ನಿರಂತರ 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 ನಿರಂತರಮ ಹರಿಸ್ಮರಣ ಸೈ ಹರಿಸ್ಮರಣ ಮಾಡು பரகதிக்கு இது நிர்தார பரகதிக்கு இதுவே வழி கஜேந்திரன் ஸ்மரிக்கிறான் அஜாமிளன் ஸ்மரிக்கிறான் ஒரே ஒரு தடவை நாராயணான் சொன்னதுக்கு அந்த பிரபு அவனுக்கு அவ்வளவு அனுகிரகம் பண்ணலையா இதுதான் நம்மால செய்யக்கூடிய ஒரே சாதனை இதுதான் நாம சங்கீர்த்தனம் வாயால நாராயணான்னு சொல்ல முடியும் ஸ்மரிக்க முடியும் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு இந்த ஒரே ஒரு உபாயம் தான் நம்மால கையாள முடியும் அப்படின்னு தாசர் பக்திக்கும் ஆச்சாரியனா இருக்கார் சங்கீதத்துக்கும் ஆச்சாரியனா இருக்கார் புரந்தரதாசர் தான் சங்கீத பிதாமகர்னு சொல்லுவா இசை தந்தை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவா புரந்தரதாசர் தான் கர்நாடிக் மியூசிக்ங்கிற ஆல விருட்சத்துக்கு விதை விதைச்சாராம் அந்த விருட்சத்துக்கு விதை விதைச்சவர் புரந்தரதாசர் தண்ணீர் விட்டு வளர்த்தவர் தியாகராஜர் போன்ற மகான்கள் நான் அப்படின்னு சொல்லுவா அந்த பெரிய விருட்சத்தினுடைய பலனை அனுபவிக்கிறது பழம் யாருக்குன்னா நமக்கு தானோ இவ்வளவு மகான்கள் அள்ளி கொடுத்திருக்கா கீர்த்தனங்களை ஆச்சரியமான கீர்த்தனங்கள் கர்நாடிக் மியூசிக்கு வேண்டிய பால்ய பாடத்திலேருந்து ஆரம்பிச்சு புரந்தரதாசர் தான் அமைச்சிருக்கார் ஸ்வராவளி சரளி வரிசைன்னு சொல்றோம் இல்லையா ஆவளினா வரிசை தீபாவளினா தீபத்தினுடைய வரிசை நாமாவளினா நாமத்தினுடைய வரிசை அது போல ஸ்வராவளினா ஸ்வரத்தினுடைய வரிசை அதான் சரளி சரளின்னு அழுத்து ஸ்வராவளி வரிசையில இருந்து ஆரம்பிச்சு அலங்காரங்கள் கீதங்கள் லட்சண லட்சிய கீதங்கள் தான வர்ணங்கள் சூலாதிகள் உகாபோகங்கள் விருத்தம் கந்தவச்சனம் சீசபத்தியம் த்விபதி ஷட்பதி அஷ்டபதி நாடகங்கள் தத்துவ ஜாவளி ரகள யாழபதம் இப்படி விதமான கீர்த்தனங்களை கொண்டு குமிச்சிருக்காராம் புரந்தரதாசர் தானே சொல்லிக்கிறார் புரந்தரதாசர் என்ற தினம் நம்ம சொல்றதுக்கு ஆதாரம் ரெண்டு ஆதாரம் முக்கியமா எடுத்துட்டு இருக்கோம் வைஷ்ணவ சம்ஹித என்கின்ற கிரந்தத்துல ஸ்ரீ அண்ணா பலவேறு மகான்களுடைய சரித்திரத்தை சம்ஸ்கிருதத்துல எழுதுறார்
வைஷ்ணவ சம்ஹித, ஸ்ரீ அண்ணாவினுடைய வைஷ்ணவ சம்ஹித ஆதாரம். மற்றொன்று தாசரே தன்னுடைய பல கீர்த்தனங்கள்ல தன்னுடைய வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களை சொல்றார். அதுவும் நமக்கு முக்கிய ஆதாரம். புரந்தரதாசரே தன்னுடைய ஒரு தேவர் நாமா தன்னுடைய ஒரு கீர்த்தனத்துல சொல்றார், வாசுதேவன நாமாவளிய அப்படிங்கிற கீர்த்தனம். அதுல சொல்றார், பத்ரிகாசிரமத்துல இருந்து ஆரம்பிச்சு ராமேஸ்வரம் பரியந்தம் நான் இவ்வளவு கஷேத்திரங்களையும் பாடியிருக்கேன். சாலகிராம மகிமை பாடியிருக்கேன், ஏகாதசி மகிமை பாடியிருக்கேன், சத்குரு மகிமை, சந்து மகிமை, நாம மகிமை எல்லாத்தையும் பாடியிருக்கேன். சதாச்சாரம், நீதி, தர்ம விஷயங்கள் எல்லா விஷயங்களும் பாடியிருக்கேன். இவ்வளவு கீர்த்தனங்கள் இதை பத்தி பாடியிருக்கேன். மொத்தம் 4,79,000 சாசிர கிருதிய 4,79,000 கீர்த்தனங்கள் பாடினாராம் புரந்தரதாசர் அப்படின்னு தானே சொல்றார். பெருமை பாராட்டிக்கிறதுக்காக சொல்லல. பத்தியா 4 லட்சம் கீர்த்தனம் பாடியிருக்கேன், நான் பாட முடியுமா இன்னொத்தனால அப்படின்னு கர்வத்தால சொல்லல. அவர் சொல்றார், கீர்த்தனம் பாடுற நிலைமையிலையா நான் இருந்தேன், ஒரு கீர்த்தனம் கூட என் வாயில நுழையாது, என் வாயில நல்ல வார்த்தையே வராது, அப்படி இருந்தேன். என்னுடைய கதை எனக்கு தெரியாதா? இவ்வளவு கீர்த்தனம் பாடியிருக்கேன்னா இது என்னுடைய குரு கிருபை. என் குரு கிருபை பண்ணி இவ்வளவு கீர்த்தனங்கள் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றார். அவ்வளவு கீர்த்தனங்கள்ல பல விஷயங்கள் சொல்றார். ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், தாச வாக்கியமோ வியாச வாக்கியமோன்னு சொல்லுவார். தாச வாக்கியம் வியாச வாக்கியத்துக்கு சமம். அவர் இத்திஹாச விஷயங்கள், புராண விஷயங்கள், மகாபாரத விஷயங்கள், ராமாயண விஷயங்கள், பக்த விஜய கதைகள், பக்த சரித்திரங்கள், எவ்வளவோ விஷயங்களை கொண்டு கொட்டிருக்கார். வியாசராயர் அவருடைய குருவே சொல்றார், தாசரந்தரே புரந்தரதாசர் ஐயா. எவ்வளவோ தாசர்கள் இருக்கா. கர்நாடகால பல தாசர்கள் உண்டு. ஜெகநாத தாசர், மோகனதாசர், விட்டலதாசர், விஜயதாசர், கனகதாசர், எவ்வளவோ தாசர்கள் உண்டு. ஆனா தாசர்னு சொன்னாலே ஒரு சின்ன குழந்தை கூட தெரியும் புரந்தரதாசர்னு. தாசனந்தரே புரந்தரதாசர் ஐயா. அப்படி ஒரு மகானாம் புரந்தரதாசர். சாட்சாத் நாரதருடைய அம்சம்னு சொல்லுவா. எப்படி வால்மீகி பகவானே தியாகராஜ சுவாமிகளா அவதாரம் பண்றாரோ அப்படி சாட்சாத் நாரதரே புரந்தரதாசரா வந்தார்னு சொல்லுவா பெரியவர்கள்லாம். கர்நாடகா மகாராஷ்டிராவினுடைய பார்டர்ல இருக்கு பண்டரிபுரம். பாண்டுரங்கன் கர்நாடகா ஜனங்களுக்கும் குலதெய்வம் இஷ்ட தெய்வமா இருக்கான், மகாராஷ்டிர ஜனங்களுக்கும் குலதெய்வமா இஷ்ட தெய்வமா இருக்கான். ஏன்னா கர்நாடகா மகாராஷ்டிரா பார்டர்ல இருக்கார் பாண்டுரங்கன். இந்த இடத்துல கூட ஸ்ரீ அண்ணா அழகா சொல்லுவார், பார்டர்ல இருக்கிறதுனால பாண்டுரங்கன் ஒரு காதால மகாராஷ்டிர சந்துக்கள் துகாராம், நாமதேவர், ஜனாபாய், ஞானேஸ்வரர் பாடுற அபங்கங்கள்லாம் ஒரு காதால கேட்டு, மற்றொரு காதால கன்னட சாகித்யம், கர்நாடக தாசர்கள் ஜெகநாத தாசர், மோகனதாசர், விஜயதாசர், கனகதாசர், புரந்தரதாசர் பாடுற கன்னடா சாகித்யங்கள்லாம் கேட்டு, ஒரு காதால அபங்கங்கள், ஒரு காதால தேவர்நாமா, ரெண்டுத்தையும் கேட்டு நடுப்புற இடுப்புல கைய வச்சுட்டு ஜல் 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 ஜல்னு குதிக்கிறானாம். அந்த பண்டரிபுரம் பல மகான்களுக்கு, பல சந்துகளுக்கு, பல ஜனங்களுக்கு பாண்டுரங்கன், பண்டரிபுரத்தினுடைய பாண்டுரங்கன் குலதெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் இருக்கார். இது நிற்க பெல்லாரி ஜில்லாவில ஹம்பி நகரத்துக்கு பக்கம் புரந்தரகட் என்கின்ற கிராமம் இருக்கு, இப்பவும் இருக்கு. அங்கதான் வரதப்ப நாயக்கர், கமலாம்பாள் என்கின்ற ஒரு தம்பதி வாழ்ந்துருக்கா. பல காலம் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லையா. ஸ்ரீனிவாசர் இடத்துல, திருப்பதி எம்பெருமான் ஸ்ரீனிவாசர் இடத்துல பிரார்த்தனை பண்றா, ஒரு நல்ல குழந்தை பிறக்க கூடாதான். 1484 அந்த வருஷம் 10 மாத்து தங்கமா அழகான ஒரு குழந்தை, ஸ்வர்ண ரேக்குக்கு தக 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 தகன் பிரகாசிக்க கூடிய ஒரு குழந்தை பிறக்கிறது. ஸ்ரீனிவாசருடைய அருளால பிறந்த குழந்தையா இருக்கிறதுனால ஸ்ரீனிவாசருடைய பெயரையே வச்சு சீனப்பன் சீனப்பன்னு கூப்பிட்டுன்னு வரா. சீனப்ப நாயக்கர் இவர்தான் பிற்காலத்துல புரந்தரதாசரா வர போறார். ஆசீத் புரந்தரோ நாம, ஆசீத் புரந்தரோ நாம, பிராமணோதனினாம் வரகாய தனினா ஆசீத் புரந்தரோ நாம தனினாம் வரகா பிராம
वरः तेजस्वी दृढचित्तस्य तेजस्वी दृढचित्तस्य पंडितः प्रियभाषणः पंडितः प्रियभाषणः तस्य पत्नी महाभागा तस्य पत्नी महाभागा